தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இப்படி தான் சொல்லுவீங்க. பிடிக்கல ஏன்டா வந்தோம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நான் செருப்பால் கூட அடிங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடைசியாக வந்துட்டு ஒன்று சொல்ல வேண்டியது, தமிழில் நல்ல படமே வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி படங்களை தயவு செய்து தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தோட ட்ரெய்லரை நான் முதல்ல பார்த்துருந்தேன். அந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. என்னடா படம் இதுன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அலுப்பு தட்டுச்சு. ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு சில பேர் இப்போவும் தியேட்டருக்கு வர ஹெசிடேட் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ப்ரெஸ் ஷோலையும் அண்ட் எல்லா ரிவ்யூஸும் பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் தியேட்டருக்கு வர தயங்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணது. சிலது நம்ம ட்ரெய்லர் படத்தோட வீரத்தை குறைச்சிரும். அப்படி தான் இது. அதாவது ஒரு டைரக்டர் வந்து மீடியா முன்னாடி எது ஒன்றா பேசிட்டு போயிடலாம். ஆனால் அவர் எவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்கள். தான் எடுத்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து இந்த படம் நான் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அப்படி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறார் டைரக்டர். ஒரு 30 வயசு பொண்ணுக்கு 4 வயசு குழந்தை இந்த 3 வருஷம் இருக்கும். அந்த 4 வயசு குழந்தை திறந்தால் இருக்கும். அப்போ என்ன பண்ணி சொல்கிறதுக்கு மூளை வச்சிலேன்றோம். 30 வயசு பொண்ணுக்கு 3 வயசுக்குள்ளே இருந்தால் மூளை வளர்ச்சிலேன்றோம். அப்போ நம்ம 5 வயசு பொண்ணுக்கு நம்ம 40 வயசு திணிச்சோம்னா அதுக்கு என்ன சொல்கிறது? மூளையில்னு அர்த்தம். அதை சொல்லி வர்றாரு. நம்ம 7-8 வயசுக்குள்ள குழந்தைய வந்து மெச்சூரிட்டியாக காட்ட நடித்தோம்னா நமக்கு மூளையே இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் குழந்தைய டார்ச்சர் பண்ணுறாங்க. குழந்தையாக இருக்கிறதுனால டைலஸ் பண்ணுறாரு. குழந்தையா இருக்க விடுங்க. குழந்தையா இருக்கிற இல்லைங்கும் போதே அது ஒரு வன்முறை. அது வன்முறை. அந்த வன்முறையை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ உள்ளதில் நிறைய அந்த ஷோ, இந்த லைவ் ஷோலாம் போட்டு சிலது ரசிக்க முடியும். ஒரு குழந்தை வந்து ஒரு கேபிஎஸ் தமிழ் பாடலை வந்து ஒரு குழந்தை பாடும்போது அதை ரசிக்க முடியுது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரசிக்க முடியுமே தவிர அந்த ஒரு இந்த மெச்சூரிட்டியாக குடும்ப வாழ்க்கையை பேசுகிறது, இந்த டவுன் மீனிங் பேசுகிறது, காமனிங்கிற பேரில் அதை காமத்தை தூக்கி பேச வைக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய டேஞ்சர். அதுக்காக சரியான சவுக்கடி கொடுத்துருக்காரு நம்ம விக்னேஷ் கார்த்திக். என்ற பாராட்டுகள். ஆமாம், அவரே தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். என்ன மற்றெல்லாம் கற்பனை கதாபாத்திரம். என்ன இவர் தான் ஒரு ப்ளே பண்ணி எல்லோரும் பிடிச்சது தேடுவோம். ஆனால் இவர் மாமனா தேடியிருக்காரு. என்ன விவரமான டைரக்டர் நினைக்கிறேன். ஆமாம், நம்மளும் கற்றுக்கணும் அதை. பிடிச்ச பாலா நான் இந்த மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தைரியம் வேணும். பயப்படுவாங்க எல்லோரும். அதுக்கு அந்த பிடிச்சிருக்க இந்த தைரியத்தையும் பாராட்டணும். எனக்கு வந்து ஒரு கருத்து என்னன்னாக்கா, இப்படி ஒரு அருமையான ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு. 4 கதை சொல்லியிருக்காரு. 4மே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல. அந்த அளவுக்கு ஸ்பீடு இருந்தது. 2 கதையில் இன்டர்வல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 கதை சொல்லியிருக்காரு. கடைசியாக அவர் சொல்லப்பட்ட கருத்து வந்து இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுற கருத்து. நிச்சயமாக சேனல்காரங்க இதை பார்த்தாங்கனாக்கா எல்லாருமே வந்துட்டு பேரர் சார் சொன்ன மாதிரி அது குழந்தைங்களா பயன்படுத்தி குழந்தைங்கள் பாட்டு பாடுறாங்கன்ற மாதிரி பண்ணாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம். அதே சமயம் இந்த மாதிரி அடல்ட் வார்த்தைகளெல்லாம் குழந்தைகிட்ட கொடுத்து பேச சொல்கிறது இந்த படத்துக்கு அப்புறம் டிவி சேனல்ஸில் இந்த மாதிரி ஷோ நம்ம பார்த்தோம்னாக்கா அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த படம் வந்து பெருசாக ரீச் ஆச்சுன்னா தான் இது எத்தனை சேனல்காரங்க அந்த படத்தை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க திருந்தவங்கனாக்கா இந்த படம் பெரிய ஒரு வெற்றி அடையணும். அந்த வெற்றி அடைகிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு கிரியேட்டராக இருக்கிறதுனால இப்படி ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அந்த டைரக்டர்னும் போது நம்ம எல்லாரும் உங்களுடைய ஒட்டுமொத்த பேரோட கரகோஷத்தோட அவரை இந்த மேடையில் நம்ம பாராட்டுறோம். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள்ன்றது வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, படத்தை பற்றி நம்ம வெளியில் சொன்னோம்னாக்கா கொஞ்சம் பெருசாக போய் ரீச் ஆகும். என்னோட குறையே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு இந்த டைட்டில் வந்து கொஞ்சம் பெரிய ரீச் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. அது நான் நேரடியாகவே சொல்லிக்கிறேன். அந்த டைட்டில் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கேட்சிங்காக இருந்ததுனாக்கா இன்னும் நிறைய பேர் பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். படம் ரிவ்யூ பார்க்கும்போது படத்தை பற்றி பிரமாதமாக சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது சின்ன சின்ன கான்ட்ரவர்ஷியல் வந்தது. அவர் என்ன நினச்சிட்டாருனாக்கா படத்தில் அந்த டைரக்டர் வந்து உட்காந்துட்டு பேசும்போது கெட்ட விஷயத்தை தான் டக்குன்னு கையை வச்சு பார்க்குறாங்கன்றதுனால ட்ரெய்லர் அப்படி போட்டோம்னாக்கா அது பெரிய ஒரு ரீச் இருக்குன்றதுனால தான் அந்த ட்ரெய்லர் அவர் கட் பண்ணியிருந்தாரு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்தது. என்னடா இது இந்த படத்தை பற்றி ஷோ போட சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரிவ்யூ பார்க்கும்போது படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேர் சொன்னதுக்கப்புறமா இந்த படத்தை எல்லாருமே பார்க்குறதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மலையாளத்தில் மட்டும்தான் கிரியேட்டர் இருக்காங்கன்ட்டு கிடையாது, தமிழ்நாட்டிலே நல்ல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸு பிரேமலுக்கு கை தட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம படமும் வந்துட்டு ஒரு நாள் கேரளாவில் இது போல் பெரிய ஒரு வெற்றி அடையணும். கேரளாவில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி புதுசாக
இந்த மாதிரி கண்டென்ட் வர படங்களை பார்த்து ரசிக்கணும், பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கணும். அதுக்கு இந்த தமிழ் இயக்குநர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பாக நான் அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லாருமே வந்துட்டு அதுக்கான ஒரு பதிவுகளை போடுங்க. நன்றி, வணக்கம். அதான் படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு சில பேர் இப்போவும் தேட்டருக்கு வர ஹெசிடேட் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸு ப்ரெஸ் ஷோலையும் அண்ட் எல்லா ரிவ்யூஸும் பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் தேட்டருக்கு வர தயங்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்டென்ட்டை மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ அப்போ தான் இந்த வீக்கெண்டு செகண்ட் வீக்கெண்ட்லாம் இன்னும் பெட்டராக போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது தப்பாக ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு சார், ஆனால் உங்கள் கருத்து எங்கள் கருத்தும் சிலது நம்ம ட்ரெய்லர் படத்தோட வீரத்தை குறைச்சிரும். அப்படி தான் இது கரெக்டு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபேஸ்புக்கில் போடுறோம்ல, குழந்தைகளாக வளர்க்க விரும்பும் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டுவிட்டோம். போட்டால் இது மறைஞ்சிரும். இது இனிமேல் நம்ம கையில் தான் இருக்குது. அவர் இந்த எப்பவுமே சிலது அப்படின்னா ஒரு இப்போ ட்ரெய்லர் அப்படின்னா நிறைய படங்களை ஃபஸ்ட்டு ஒரு கவர் பண்ணுறக்கா பண்ணுறாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த ட்ரெய்லருடைய பர்பஸ் அதுதான். இப்போ அதில் சிலது அப்படி மாட்டிடுது. ஆமாம், அது வந்து கண்டிப்பாக அது பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கும்போது அதுக்கு அம்மா கொஞ்சம் அதை பண்ணி விட்ருவோம். இல்லை ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அவர் வந்து 4 கதை சொல்லியிருக்காரு. எல்லா கதைகளுமே சிறப்பாக இருக்குது. அதுக்கு என்ன இப்போ சின்ன சின்ன படங்களுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கான ஒரு ஃபோக்கஸும் பண்ணணும், அதுக்கான விளம்பரம் பண்ணணும். நிறைய இது மாதிரி நல்ல கதைகள் அடங்கிய சின்ன படங்கள் வந்து மக்கள் வர தயங்குறாங்கன்னா செலவு, அப்புறம் குழந்தைல கூட்டி போனால் அதுக்கு கேண்டீன் செலவு, இது ஏகப்பட்டது இருக்குது. இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணால் தான் இப்போ வந்து படத்தோட தரத்தை பற்றி அதை பற்றி இல்லை, மக்கள் உள்ளே வரக்க தைரியத்தை கொடுக்கணும். அது கவர்மெண்ட்டு தயாரிப்பு சங்கம் தான் அதை பார்க்கணும். இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் முதல்ல பார்த்துருந்தேன். அந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. என்னடா படம் இதுன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அலுப்பு தட்டுச்சு, எதுக்கடா இது போல் படம் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அந்த ட்ரெய்லருக்கும் நான் வந்து தேட்டரில் படம் பார்க்கும்போது என்னடா படம் இது, இவ்வளோ நல்ல கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணாங்களேன்ற மாதிரி இருந்தது. தயவுசெய்து யாராவது அந்த ட்ரெய்லர் அதாவது பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்க வேணான்னு நீ நினச்சிருந்தீங்கனாக்கா அந்த எண்ணத்தை மாற்றிக்கிங்க. இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அது. இதுவரையிலும் நம்ம டெய்லி டிவி ஷோஸ் பார்த்துட்ருப்போம். அதில் குழந்தைங்களாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு நிறைய கேம் ஷோ பண்ணுவாங்க, நிறைய ஆக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பெற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும். அந்த குழந்தைங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கணுமா, என்னது இது ஹாட் ஸ்பாட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அந்த கருத்தை மாற்றிக்கிட்டு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். கடைசியாக வந்துட்டு ஒன்று சொல்ல வேண்டியது, தமிழில் நல்ல படமே வரலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி படங்களை தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஏன்டா ஒருத்தன் இவ்வளோ தூரம் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா கண்டென்ட் நல்லா இருக்குது. இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கணும் தேட்டரில். இந்த படம் வந்து நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் சொல்கிறேன், நான் அறிவுரை சொல்கிறேன், இதை கேட்கணும் நீங்கள் அப்படின்லாம் வந்து உங்களை காசு கொடுத்துட்டு பார்க்க சொல்லலை. என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது இந்த படம். நான் வந்து இந்த தமிழ் சினிமா 2024 தொடங்கினதுலேருந்து தமிழில் நல்ல படமே வரல, தமிழில் நல்ல படம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மலையாளத்தில் நல்ல படங்கள் ஓடிட்டுருக்கு. மஞ்சுமல் பாய்ஸு, பிரேமலு, பிரம்மயுகம் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, நல்லா கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. நல்ல படம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலையும் அந்த படத்தை கொண்டாடுறாங்கல்ல. நல்ல கண்டென்ட்டை உலகம் பூரா எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாங்க. நான் மலையாளம் தமிழ்னு சொல்லிட்டு மொழிக்காக நான் பேச வரல. இப்போது தமிழ்லேயும் வந்து நல்ல படங்கள் வந்து இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் சொல்லணே தவிர மொழி வாரியாக பிரித்து பேசி இது அந்த மொழி படம் நல்லா இருக்குது, இந்த மொழி படம் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. இது ஒரு நல்ல கண்டென்ட். தமிழில் வரலன்னு சொல்லிட்டு இருந்த சில ரிவ்யூஸ்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகவும் சொல்கிறேன். எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க இந்த படத்தை. நிறைய விஷயம் இந்த 4 விஷயம் சொல்லியிருக்காரு இந்த கதையில். 4 கண்டிப்பாக பார்க்க வேண்டியது வந்து ஃபேமிலி. தயவு செஞ்சு ஃபேமிலி, அதுவும் குழந்தைங்களை வச்சுக்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாங்க. படம் நல்லா இருக்குது. டைரக்டர் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கதையுமே வித்தியாசமான கதையாக தான் இருக்குது, எல்லோரும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதில் கடைசியாக 4வது கதை 3வது கதை வந்து ஆம்பளைங்களை வந்து பெண்கள் வந்து கேள்வி கேட்குற இடம் வந்து நல்லா செருப்பாக அடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா தப்பு செய்யலாம், ஆனால் பொண்ணுங்க செஞ்சால் நம்மளுக்கு ஏற்றுக்கலாங்கிற கருத்து வந்து வலியுறுத்துறாரு. லாஸ்ட்டு கதை வந்து இப்போ எல்லா பெற்றோரும் பார்க்க வேண்டிய படம். வணக்கம். இது ஆந்தாலஜி மூவி, இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆந்தாலஜி கண்டென்ட்டே வந்து ஒரு
அந்த பேட்டர்னே ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரே படத்தில் வந்து ஒரு மல்டி ஸ்டோரிஸை பார்க்குற ஒரு அனுபவத்தை கொடுக்குது. வெவ்வேறு உலகங்களை வந்து ஒரே படத்தில் பார்க்க முடியுது. அது ஒரு அனுபவமே தனி அனுபவம் தான். எஸ்பெஷலி ஹாட்ஸ்பாட் வந்து ஒரு 4 கதைகளை கொண்ட ஒரு படமாக இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு கதையுமே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்குற ஒரு படமாக இருக்குது. ஒவ்வொரு கதையிலையும் ஒரு சின்ன சின்ன மெசேஜ்களை வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சிறப்பான படம், எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ப்ளே, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸு, மேக்கிங் எல்லா விஷயத்துலையும் இதை பாராட்டக்கூடிய படம். அது ஒரு 4 கதையை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 4யும் சேர்த்து ஒரு கதை சொல்லி அவர் கதையை நிறைவு செய்கிறாரு. டைரக்டரே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அந்த முதல் 3 கதை பெண்ணியம் சார்ந்த கதை. பொதுவாக பெண்ணியம் சார்ந்த கதைகள்னால் கருத்தியல் திணிப்பு தான் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இது ரொம்ப இயல்பாக இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும், நம்ம சொசைட்டியில் ஒரு தில்லா இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டு பார்க்குறாரு ஒவ்வொரு நிகழ்வுலையும். இங்கே நடக்கிற ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய பல விஷயத்தில் ஆண் பெண் சமத்துவமற்ற இந்த சமூக சூழலில் இருக்கக்கூடிய விஷயங்களை, இம்பேலன்ஸ்டாக இருக்கிற விஷயங்களில் அதுவே ரிவர்ஸில் இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ தான் இந்த திரைக்கதை உருவாகுது. அது காரணம் வந்து நான் நினைக்கிறேன், சின்ன பட்ஜெட் படம்னால இன்னும் ப்ரொமோஷன் அதிகமாக தேவை இருக்குது. ரெண்டாவது, இதெல்லாம் 1 கோடிக்குள்ளே எடுக்கப்பட்ட படம். இதுக்கு மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சதீஷ்னு ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எதுவுமே குறை சொல்ல முடியாது. கேமரா, எடிட்டிங் எல்லாமே டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஒன்லி திங் வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர் போட்டாங்க. ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக, எப்பயுமே இன்றைக்கி வந்து யூடியூப்பில் எந்த நிகழ்ச்சி போட்டாலும் நெகட்டிவாக ஒரு தலைப்பு கொடுத்தா தான் அதை போய் பார்க்குறாங்க. அதனால் இவர் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணிட்டார். அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு கொக்கோக படம் மாதிரியோ ஒரு மாதிரியான படமோ ஒரு நீலப்படத்தினுடைய துணியா அப்படியான ஒரு தவறான ஒரு மிஸ்லீட் கொடுத்துருச்சு. ட்ரெய்லரை பார்த்து இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு டெம்ப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணினது. ஸோ அப்போ என்ன தான் சொல்கிறாரு உண்மையா அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்தால் கன்வின்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினச்சது. ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து சின்ன படத்துக்கு அதிகமான இன்றைக்கி வந்து பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லாத படங்களுக்கு நிறையா ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்னென்னா இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து சேட்டலைட்டு இதிலெல்லாம் வந்து சேட்டலைட்லேயும் சரி டிஜிட்டல்லையும் சரி பெரிய அளவில் கவனிக்கப்படும். பெரிய ஜென்யூன் அப்படின்லாம் இல்லை சார். எனக்கு இந்த படம் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படம். அதை சொல்லிடணும். நல்ல ப்ளே இருந்துச்சு. ஆஃப் அன் ஹவர் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆஃப் அன் ஹவர் சொன்னதுலேயே 4 கதைக்கு உண்டான கனெக்டிவிட்டி ரொம்ப கரெக்டாக இருந்த போதில் எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எந்திரிச்சு வரும்போது அந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லாக தான் ஆரம்பிச்சுது. பட் எனக்கு கிளைமேக்ஸாக படம் பார்த்துட்டு வந்துருச்சு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நல்ல படம். ஏன் ரீச் ஆகலை? நான் கோட் லைஃப் பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 படங்கள்லாம் பார்த்துட்டேன். இது வந்து இந்த படம் பார்க்கலையேங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்க்க வந்தேன். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல படம். இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அதாவது வந்து டேரக்டர் ரொம்ப ஜெனுவனாக திங்க் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. நல்ல படம் இல்லை. அங்கே கான்ட்ரவர்சியில் உருவாச்சு. ட்ரெய்லர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பண்ணிச்சு. எனக்கு டைட்டில் தப்பாக தெரிஞ்சிச்சு. நான் ட்ரெய்லர் பார்க்காதனால அது ரீச் ஆகாது. ஹாட்ஸ்பாட்னால் என்ன, அது என்ன இருக்குது எனக்கு வந்து அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரம் மாதிரி தெரிஞ்சிச்சு. படத்தோட டைட்டில் மாதிரி வரல. ஆடியன்ஸ் உள்ளே வரணும்ல. ஆடியன்ஸ் ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வரத்துக்கு ஒரு விஷயம் வேணும். இல்லை ஒரு சினிமா விரும்பி உள்ளே வரத்துக்கு உண்டான ஒரு டைட்டில் வேணும். கேட்குது இப்போ சரியாக இருக்கா? படத்தோட ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு சமுதாயத்துக்கான ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. அதுதான் பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். மைனஸுங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. நல்ல ஸ்பீடாக இருக்குது. ரொம்ப மேக்கிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு டைரக்டராக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. ஆனாலும் இந்த விஷயத்த ஒரு ஹிண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கலாம். சமுதாயத்துக்கான கருத்தா அப்படின்னு ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த ட்ரெய்லர் இருக்கிற அந்த ஒரு வாசகம் வந்து அந்த சைல்டு சொல்கிற விஷயம் வந்து ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு வகையான வித்தின்னு டைரக்டர் நினச்சிருக்காரு.